வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஜெஸ்ட்ரேல் பள்ளத்தாக்குக்கு ஹெஸ்போல்லா ராக்கெட்களை இஸ்ரேலின் ஹைஃபா, நஸ்ரேத், அஃபுல்லா மற்றும் கீழ்கலிலி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏவியது. இந்த பகுதிகளில் ராக்கெட் தாக்குதலுக்கான எச்சரிக்கைகள் ஏற்கனவே இன்று அதிகாலையில் இருந்து வெளியிடப்பட்டு கொண்டு இருந்தன. அவை இன்று முழுவதும் தொடரும் போர். இன்று அதிகாலை 2 மணிக்கு இஸ்ரேல் தெற்கு லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதாக ராணுவ வானொலி அறிவித்து எச்சரிக்கை செய்தது. அப்போது தொடங்கிய தாக்குதல்கள் இப்போது வரை தொடர்கின்றன. ராணுவ வானொலி மற்றும் இஸ்ரேலிய ஊடகம் கான் ஹெஸ்போல்லா குறிப்பாக போரில் முதன்முறையாக ஹைஃபாவுக்கு அருகிலுள்ள ரமெட் டேவிட் விமானப்படை தளத்தினை குறிவைத்ததாக அறிவித்தது. ஹெஸ்போல்லா தமது டெலிகிராம் சேனலில் இதை உறுதிப்படுத்தியது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய விமானப்படை IAF நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவர்கள் ரமெட் டேவிட் தளத்தையும் விமான நிலையத்தையும் குறிவைத்ததாக கூறியது ஹெஸ்போல்லா. பெய்ரூட்டில் இஸ்ரேலிய விமானப்படை IAF நடத்திய தாக்குதல் ஹெஸ்போல்லாவின் உயர் தளபதிகள் 16 பேரை கொன்றது. ஹெஸ்போல்லாவின் வரலாற்றில் இதுவரை இப்படி ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திய தாக்குதல் நடந்ததில்லை. இஸ்ரேலின் ரமெட் டேவிட் விமானப்படை தளத்தை குறிவைத்த ஹெஸ்போல்லா தாக்குதல் உறுதி செய்யப்பட்டால் கடந்த ஆண்டு அக்டோபரில் இருந்து நடந்து கொண்டிருக்கும் எல்லை தாண்டிய மோதல்களின் தொடக்கத்திலிருந்து இஸ்ரேலுக்குள் ஹெஸ்போல்லாவின் மிக தொலைதூர தாக்குதலாக இந்த தாக்குதல் இருக்கும். 10 ஏவுகணைகள் ஏவப்பட்டதை IDF உறுதிப்படுத்தியது. பெரும்பாலானவை இடைமறிக்கப்பட்டன. ஆனால் அந்த பகுதியில் ஒரு வீழ்ச்சி கண்டறியப்பட்டதாக அவர்கள் அறிவித்தனர். சில ஏவுகணை பாகங்கள் வடக்கு இஸ்ரேலின் மோஷப்ஸ்தே யாக்கோ கிராமத்தில் வீழ்ந்ததாக சமூக ஊடகங்கள் தெரிவித்தன. மேலும் ஹெஸ்போல்லா ஏவிய சில ஏவுகணைகள் வடக்கு இஸ்ரேலின் ஹஃபர் ஃபரூச்சில் வீழ்ந்ததன் விளைவாக தீ விபத்து ஏற்பட்டது. இது பின்னர் இஸ்ரேலிய ஊடகங்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. வடக்கு இஸ்ரேலின் எவக்ஜெஸ்ட்ரீல் பிராந்திய கவுன்சில் கூறிய போது அந்த பகுதியில் ஒரு வீழ்ச்சி கண்டறியப்பட்டது மற்றும் சொத்துக்களுக்கு சிறிய சேதம் ஏற்பட்டது. கான் தொலைக்காட்சியின்படி நசரேத்தில் ஒரு ராக்கெட் விழுந்தது. மேலும் நகரத்தின் மற்ற இடங்களில் ஒரு பெரிய தீ ஏற்பட்டது. லோயர் கலிலியில் 60 வயது முதியவர் ஒருவருக்கு சிறு காயம் ஏற்பட்டதாக MDA தெரிவித்துள்ளது. ராக்கெட் துண்டுகள் அல்லது துண்டுகள் வெடிக்கும் பொருட்களை கொண்டிருக்கலாம் என்பதால் அவற்றை தவிர்க்குமாறு இஸ்ரேல் காவல்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. கான் தொலைக்காட்சியின்படி பொது வெடிகுண்டு பாதுகாப்பு தங்குமிடங்களுக்குள் அவை பூட்டப்பட்டிருந்ததால் செல்ல முடியவில்லை என்று கிரியாட் டிவோன் குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். ஹெஸ்போல்லாவுடன் இணைந்து லெபனான் அல்-கதா தொலைக்காட்சி ஹெஸ்போல்லா ஹைஃபா மற்றும் அப்பர் கலீலியை நோக்கி 100 ராக்கெட்களை வீசியதாக அறிவித்தது. இருப்பினும் IDF இஸ்ரேலுக்குள் வந்தவை 10 ஏவுகணைகள் மட்டுமே என்று கூறியது. இன்று காலை 11 மணிக்கு தெற்கு லெபனான் மீது இஸ்ரேலிய விமானப்படை ஜெட் விமானங்கள் தாக்குதல் நடத்துவதாக ஹெஸ்போல்லா அறிவித்தது. இன்றைய போரில் இஸ்ரேலிய விமானத்தளம் ரமெட் டேவிட் இலக்கு வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். அதற்கு காரணமும் உள்ளது. ஜூலை மாதம் ஹெஸ்போல்லா IDFின் ரமெட் டேவிட் விமான தளத்தின் ஆளற்ற விமான காட்சிகளை வெளியிட்டது. அந்த காட்சிகள் ஹெஸ்போல்லாவால் அனுப்பப்பட்ட உளவு பார்க்கும் ஆளற்ற விமானம் மூலம் படமாக்கப்பட்டது. அப்போது அந்த ரமெட் டேவிட் விமான தளத்தை கண்காணித்த ஹெஸ்போல்லா இப்போது அதே தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியது என்று எடுத்துக் கொள்ளலாம். லெபனானுடனான இஸ்ரேலின் எல்லையிலிருந்து ரமெட் டேவிட் தளம் சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஹெஸ்போல்லா வெளியிட்ட காணொளி IDFின் ரமெட் டேவிட் விமான தளத்தின் பாதுகாப்பு தவறுகளை காட்டுகிறது. ஒரு ஹெஸ்போல்லா ஆளற்ற விமானம் இஸ்ரேலின் அதிமுக்கிய விமான தளத்தின் மேல் எப்படி பறக்க முடிந்தது என்ற கேள்விகளை எழுப்பியது. ஹெஸ்போல்லா அதிகாரிகள் லெபனான் ஊடகங்களுக்கு ரமெட் டேவிட் தளம் இஸ்ரேலின் மிக முக்கியமான விமானப்படை தளங்களில் ஒன்று என்றும் வடக்கில் உள்ள ஒரே விமானப்படை தளம் என்றும் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரமெட் டேவிட் தளத்தின் முக்கியத்துவம் பற்றி விரிவான தகவல்களை தாங்கள் விநியோகிப்பதாகவும் ஹெஸ்போல்லா தொடர்ந்து புதிய தகவல்களை சேகரித்து வருவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். பெய்ரூட்டில் இருந்து நேரடி ஒளிபரப்பு செய்து அல் ஜசீரா தொலைக்காட்சியின் அலி ஹஷீம் லெபனான் ஹெஸ்போல்லா குழுவின் தாக்குதலின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டினார். 2006 போருக்கு பின்னர் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையில் ஹெஸ்போல்லாவின் ஏவுகணைகள் 20 கிலோமீட்டர் தாண்டி சென்றது இதுவே முதல் முறை என்றும் ஹஷீம் கூறினார். ஹைஃபாவின் கிழக்கே உள்ள ரமெட் டேவிட் விமான தளம் உட்பட பல பகுதிகளில் பாதிப்புகள் அல்லது இடைமறைப்புகள் பற்றிய அறிக்கைகளை நாங்கள் கேள்விப்படுவதால் அவர்கள் 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நோக்கி இலக்கை தாக்குவது இதுவே முதல் முறை. ஹெஸ்போல்லா தனது அறிக்கையின் 41 மற்றும் 42 ராக்கெட்கள் என்று அழைக்கப்படும் ஆயுதங்களை வைத்து தாக்குதலை நடத்தியது. ஃபாடி ஏவுகணை என்பது 2ஆம் உலகப் போரின் காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஃபாடி ராக்கெட் அல்ல. இது சோவியத் தயாரிப்பான கத்யூஷா ராக்கெட்களின் ஒரு வகை. ஹெஸ்போல்லா கடந்த பல மாதங்களாக இஸ்ரேலை நோக்கி இதை பயன்படுத்தியது.